नमो नमः नमो नमः नमो नमः शिवाय। 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 அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று நாம் மகா சிவராத்திரி மற்றும் கார்த்திகை திருநாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவதற்காக இன்று ஒன்று கூடியிருக்கிறோம். இது பகவான் சிவனுக்கென அர்ப்பணிக்கப்பட்ட புனிதமான நாள். சிவபெருமான் அனைவருக்கும் ஆரோக்கியம், அமைதி, மகிழ்ச்சி வழங்கட்டும். ஹரஹர மகாதேவா. சிவராத்திரினா என்னன்னு தெரியுமா? ஏன் கேட்குற? நைட் கண்முழிச்சுட்டே இருக்கணும்னு சொன்னாங்க. அப்படியா? எனக்கு தெரியாது. யார்கிட்ட கேட்கலாம்? எனக்கு தெரியும், நான் சொல்லட்டுமா? மகாசிவராத்திரியை ஆண்டுதோறும் மாசி மாதம் கிருஷ்ணபட்ச சதுர்த்தி திதியில் இரவில் கொண்டாடப்படுகிறது. மகாசிவராத்திரி அன்று விரதம் இருப்பதால் தெரியாமல் செய்த பாவங்களுடன் தெரிந்தே செய்த பாவங்களும் நம்மை விட்டு நீங்கி போகும் என்பது ஐதீகம். மகாசிவராத்திரியின் வரலாற்றை தெரிந்து கொள்ளலாம். பிரளய காலத்தின் போது பிரம்மனால் படைக்கப்பட்ட அனைத்து ஜீவராசிகளும் அழிந்துவிட்டது. இதனால் அந்த பிரம்மாண்ட உலகம் செயலற்று இருந்தன. இந்த நிலையில் கருணையே உருவான அம்பிகை மீண்டும் அந்த பிரம்மாண்ட உலகம் இயங்குவதற்கு உயிரினங்கள் செயல்பாட்டில் ஈடுபட கடுமையான இடைவிடாத தவம் செய்தார். 4 ஜாமங்களிலும் இரவு முழுவதும் ஆகம விதிப்படி அர்ச்சனை செய்தார். பூஜை முடிவில் அம்பிகைக்கு பரமேஸ்வரன் காட்சி அளித்தார். ஈஸ்வரனை வணங்கிய அடியேற்றர்களை இந்த பூஜையை தேவர்களும் மனிதர்களும் சிவராத்திரி என்று கொண்டாட வேண்டினார். சிவராத்திரி அன்று இரவு முழுவதும் பூஜை செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு எல்லா விதமான பாக்கியங்களையும் தந்து முடிவில் மோட்சத்தை தந்துவிட வேண்டும். ஆகட்டும். சிவராத்திரி நள்ளிரவு நேரத்தில் சிவனை வழிபடுவது பல நன்மைகளை தரும். அவை 4 காலத்திலும் 4 விதமான அபிஷேகங்கள் சிவனாருக்கு செய்கின்றன. முதல் காலம் பஞ்சகீரம், 2ஆம் காலம் பால் பஞ்சாமிர்தம், 3ஆம் காலம் பழச்சாறு, 4ஆம் காலம் சந்தன அபிஷேகம். அன்று பஞ்ச சபைகள் பஞ்சபூத தலங்களுக்கு சென்று வழிபடுவதும் முடிந்தவரை அர்ச்சனை செய்து பிரசாதமாக வாங்கி வீட்டில் வைத்தால் சுபிக்ஷம் உண்டாகும்.
சிவராத்திரினா என்ன தெரிஞ்சுக்கிட்டியா? தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம கார்த்திகை தீபம் பார்க்கலாமா? பார்க்கலாம். திருவண்ணாமலை இது பஞ்சபூத தலங்களில் அக்னி தலம், புத்தி கொடுக்கும் தலம், ஏகன் அநேகனாய் அணங்கின் ஏகனான தலம், பிரம்மன் மற்றும் திருமாலினால் அழிந்த தலம், கார்த்திகை தீபத்தின் மூல தலம். திருவண்ணாமலையில் மலையே தெய்வமாக இருக்கிறது. மலையின் உயரம் 2688 அடி. இந்த மலையை காந்தமலை என்றும் கூறுவார்கள். சிவபெருமான் அக்னி தலமாக காட்சி அளித்த இடம். இந்த நாளே கார்த்திகை திருநாள். பிரம்மாவும் விஷ்ணுவும் யார் பெரியவர் என்று வாதித்தார்கள். அதை முடிக்க சிவன் ஒரு மிக்க பெரிய பூப்பொரு தூணாக தோன்றினார். விஷ்ணு அடிய காணவில்லை என்று சொன்னார். பிரம்மாவோ முடிய கண்டேன் என்று பொய்யே சொன்னார். இந்த நாள் சிவபெருமான் கோபமடைந்து ஜோதி ரூபமாக நின்றார். அந்த பண்டிகையை தான் கார்த்திகை தீபம். I wish you a